Hello students, welcome to Max and Tamil channel. Term 3, 7th standard Max exercise 1.3, third sum. Find the area of rectangle whose length is 23.7 cm and breadth is 15.2 cm. என்ன கேட்டிருக்காங்க ஏரியா? எதனுடைய ஏரியா? ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளுடைய ஏரியா கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும்? ஃபார்முலா தெரியணும். ஓகே, ஏரியா ஆஃப் பேரலோகிராம் என்னது, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்னதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலானா L இன்ட்டு பி ஸ்கொயர் யூனிட்ஸ், லென்த் இன்ட்டு பிரெத். லென்த் என்னது 23.7 சென்டிமீட்டர், பிரெத் என்னது 15.2 இல்லையா? இதை ஒரு ஈஸி மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதை எப்படி எழுதணும்? 237 152 இதை எப்படி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதலாம் அப்படிங்கிறத ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த 2 7s 14, முதல்ல இதை மட்டும் எழுதிக்கோங்க. 2 7s 14, பேலன்ஸ் என்னது இருக்குது? 2 7s 14ல் நம்ம 14ல் என்ன எழுதுவோம்? 4 மட்டும்தான் எழுதுவோம். பேலன்ஸ் 1, பேலன்ஸ் 1 இதை எழுதிக்கோங்க. அப்புறம் எதை மல்டிப்ளை பண்ணணும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். 3 7 5 2, இந்த 3 7 5 2 வச்சுக்கோங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 3 2s 6 ப்ளஸ் 5 7s 35, 35யும் 6ம் 37 38 39 40 41, இது இந்த 1க்கு கீழே 41, அப்போ 42. ஓகே, இப்போ 2வை கேன்சல் பண்ணி இங்கே 2வை எழுதிடணும். பேலன்ஸ் என்ன இருக்குது? இந்த 4ஐ இங்கே போட்டுக்கோங்க. சரி, இப்போ இந்த 37 52 எடுத்தோம்ல, இப்போ எதெல்லாம் எடுக்கணும்னா 2 7 1 2, முதல்ல அதை பண்ணிக்கோங்க. 2 7 1 2, அப்போ 2 2s 4, அப்புறம் 1 7s 7, புரிஞ்சிச்சா? 2 2s 4 1 7s. அதுக்கப்புறம் இந்த 3ஐயும் 5ஐயும் எழுதுங்க. 3 5s 15. ஓகேயா? இந்த 3ஐயும் ஆட் பண்ணணும். இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் 15 + 4 என்னது? 19. 19 + 7 20 26. லெட்டா 4 + 7, 4 + 7 என்னது? 11. ஓகேயா? 4 + 7 11. 11ஓட 15 ஆட் பண்ணால் 1 + 5 6, 1 + 1 2 26. இங்கே ஒரு 4 இருக்கு இல்லையா? அந்த 26, 4ஓட 26ஐ போடுங்க. அப்போ 4 + 6 4 + 6 10, பேலன்ஸ் 1, 1 + 2 3 30. இந்த 0வை அங்கே போட்டுக்கோங்க, 3ஐ மட்டும் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த 23ஐயும் 15ஐயும் வச்சுக்கோங்க. 23 15, 5 2s 10, 1 3s 3, அப்போ என்ன வருது? 13. அப்போ இங்கே ஒரு 3 இருக்குல்ல, அதோட ஆட் பண்ணுங்கள். 3 + 13, 3 + 3 6, இங்கே 16. அப்போ 6 என்ன செஞ்சுக்கோங்க? அடிச்சு இங்கே போட்டுக்கோங்க 1. இப்போ எதை மட்டும் மல்டிப்ளை பண்ணணும்? 1 2s 2, அந்த 2வை 1க்கு கீழே போடுங்க. அப்போ 1 + 2 3. ஈஸியாக இருக்கா? தெளிவாக இது ரொம்ப ஈஸியான மல்டிப்ளிகேஷனில் பண்ணி நம்ம டெசிமல் பாயிண்ட் எத்தனை இருக்குது? 1 2, அப்போ 1 2 360.24 நமக்கு யூனிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் நமக்கு ஆன்சர். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது? 360.24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது எப்படி ஈஸியாக 3 × 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லியிருக்கேன். சொல்கிறது புரிஞ்சா? 2 7 2s 2 7s 14, 14ல் 4ஐ மட்டும் அடிச்சுட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எதை எடுக்கணும்? இந்த 2 3 7 5 2, 3 7 5 2, 3 2s 6, 5 7s 35, இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது இங்கே பேலன்ஸ் 1 இருக்குல்ல, அந்த 1ஐ 41ஓட ஆட் பண்ணால் 42. 42ல் 2வை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்?
போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், 4 அங்கே அப்படியே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 7 1 2 2 7 1 2 2 2s are 4 1 7s are 7. அப்புறம் இந்த சென்டரில் இருக்கு இல்லையா 3 5 3 5 3 5s are 15. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது 26 வருது. அப்போ இங்கே பேலன்ஸ் 4 4 + 26 30. 30ல் 0 அடிச்சுட்டு இங்கே போட்டாச்சு. அப்புறம் என்ன எடுக்கணும் 2 3 1 5 2 3 1 5 5 2s are 10 1 3s are 3 13. இந்த 3யோட 13 ஆட் பண்ணால் 16 6 அங்கே போட்டாச்சு. 1 இருக்குது 2 1 இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் 1 2s are 2 1 + 2 3. இது ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், ஆட் பண்ணி நம்ம இந்த மல்டிப்ளிகேஷனை ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஓகேயா ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் டு கெட் 100 மார்க்ஸ் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.